முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு அணிகளாக சிதறிப்போனது. ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணியும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் தற்போது இயங்கி வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவை விட்டு முழுமையாக சசிகலா குடும்பத்தினர் வெளியேற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து மன்னார்குடி வட்டாரங்கள் தெரிவிப்பது, சமீபத்தில் நடராஜன் தலைமையில் தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டதாம். முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்ட சசிகலா சிறைச்சாலை சென்றதும், அதன் பிறகு கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக முயற்சி செய்து கட்சிக்காக உழைத்த தினகரன் இன்று சிறைச்சாலையில் வாடி வதங்குவதும், கட்சிக்காக செய்யும் தியாகங்களை கூட பொருட்படுத்தாமல் ஒதுக்கி வைத்து சுயநலமாக அதிமுகவினர் செயல்படுவது குறித்து நடராஜன் ஆவேசத்துடன் விவாதித்து உள்ளார். மேலும் அவர் இன்று இருக்கும் நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என அத்தனை பேரின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பின்னாடியாக இருந்தது நாம் தான். நம் குடும்பத்தின் உதவியால் தான் இவர்கள் இந்த அளவு உயர்ந்துள்ளார்கள். அந்த நன்றி விசுவாசம் இல்லாத நன்றி கெட்ட அதிமுகவை விட்டு ஒரேடியாக விலகி சென்று நமது சொத்துக்களை பாதுகாக்க தனி கட்சி ஒன்று துவங்கிவிடலாம் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார். தனி கட்சி தொடங்கிவிட்டால் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. மேலும் டெல்டா மாவட்டங்களில் நாம் தான் தீர்மானிக்கும் சக்தியாக உருவாகுவோம் என்றும் யோசனையை முன்வைத்தாராம். மேலும் அவர் நமது குடும்பத்திலேயே அதிமுக என்ற கட்சிக்காக அடித்து கொண்டு நம்மை நாமே அழித்து கொள்வதை விட தனி கட்சி தொடங்கலாம் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார். நடராஜனுக்கு ஆதரவாக சில கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் எப்பொழுதும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டெல்லியை பொறுத்தவரை சசிகலா குடும்பத்தினர் யாரும் இல்லாத அதிமுக என்ற ஒன்றைத்தான் விரும்புகிறது. ஆகையினால் அதிமுகவை விட்டு வெளியேறிவிட்டால் இனி எந்த ஒரு பிரச்சனையும் நம் குடும்பத்திற்கு வராது, தனி கட்சி துவங்கிவிடலாம் என்று கூறியுள்ளார். இது குறித்து சிறைச்சாலையில் இருக்கும் சசிகலாவிற்கும் தகவல் கூறப்பட்டுள்ளது. இதனால் தான் வெளிவர இருந்த சசிகலாவின் அறிக்கை வெளிவரவில்லை என்று கூறப்படுகிறது. சசிகலாவும் இந்த யோசனைக்கு சரி என்று ஒத்துக்கொண்டாராம். இத்தனை நிகழ்வுகள் நடந்த பிறகு தங்கள் குடும்பத்துக்காக இருவரை தவிர யாருமே குரல் எழுப்பவில்லையே, எல்லாம் நம்மால் வளர்ந்தவர்கள் தானே என்று சசிகலாவும் விரக்தியில் புலம்பியுள்ளார். இதனால் நடராஜன் முன்வைத்த யோசனையை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அவரை சந்திக்க வந்த வழக்கறிஞர்களிடம் இந்த முடிவை தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதனால் மிக விரைவில் சசிகலா குடும்பம் தனி கட்சி துவங்க உள்ளது. தனி கட்சி துவங்கும் போது தற்போதைய ஆளும் அதிமுகவில் இருக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் சசிகலா பக்கம் போவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.